வணக்கம் நண்பர்களே. என்டிஏ கூட்டணிக்கு விஜய் ஒரு ஸ்பாய்லராக இருப்பாரா? அதாவது என்டிஏ கூட்டணியை அழிக்கக்கூடிய, தாக்கக்கூடிய, அதிகமான வாக்குகளை பிரிக்கக்கூடிய நபராக விஜய் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அந்த என்டிஏ கூட்டணியில் இருந்தது. அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க. அவர் ஸ்பாய்லராக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு பியூஷ் கோயல்கிட்ட எடப்பாடி பழனிசாமி ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. அவர் ஸ்பாய்லராக இருக்க மாட்டார். இது எல்லாமே இந்த டிடிவி ஓபிஎஸ் பண்ண பற்றி கொஞ்சம் மிகைப்படுத்தல் மீடியாவில் இருக்கிற மாதிரி ஒரு மீடியா தான் மிகைப்படுத்துது. மற்றபடி அவர் ஸ்பாய்லர் இல்லை. அப்படியே ஸ்பாய்லராக இருந்தாலும் அவர் திமுகவுடைய ஓட்டை தான் பிரிப்பார் வழியே, மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க ஓட்டை தான் பிரிப்பார் வழியே, நம்ம ஓட்டுகளை அவர் பிரிக்க மாட்டார் அப்படின்னு ஒரு தகவலை எடப்பாடி பழனிசாமி பியூஷ் கோயல்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ பியூஷ் கோயல் என்ன நினைக்கிறாருன்னா, சரி நீங்கள் சொல்கிறது ஓகே, ஒருவேளை அது சரியாக இருக்கட்டும். ஒருவேளை அவர் ஸ்பாய்லராக மாறினால் அப்போ பிளான் பி எங்ககிட்ட இருக்குது. என்ன பண்ணணும்? அவரை கட்டுப்படுத்துவது எப்படி கட்டுப்படுத்துறது? ஸ்பாய்லராக மாறுறாரு அப்படிங்கிறது முதல்ல அவர் அனௌன்ஸ் பண்ண மாட்டார். அவர் எப்படி ஒரு தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தன்னுடைய புது வியூகங்கள்லாம் வச்சார்னா, நாம் எப்படி அதை எதிர்கொள்கிறது? நமக்குன்னு ஒரு என்டிஏவுன்னு ஒரு வியூகம் வேணும் இல்லையா? ஏன்னா மெயினாக இவரை தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இவர் ஸ்பாய்லராக வருவாரோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ ஸ்பாய்லராக வந்தால் இவரை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற ஒரு பெரிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறாங்க இல்லையா? அப்போ தான் அதுக்கு தான் சொன்னாங்க, இல்லை இருக்காது. காரணம், பிப்ரவரியோட ஆரம்பத்திலேயே நாங்கள் எங்களுடைய கச்சேரி ஆரம்பிச்சிருவோம். யார்? என்டிஏ கூட்டணியில் இருக்க பாஜக. அதெல்லாம் எப்படி அவர் கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். குறைந்தபட்சம் எங்களை தாக்கி பேசாமல் ஒதுங்கி போகணும், எங்கள் கூட தான் சேரணுன்ற விஷயம் இல்லை அப்படின்னு. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணுமோ அது பண்ணுவோம். ஏற்கனவே இருக்குது கரூர் பெருந்துயர சம்பவம். அதாவது இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, பாஜக வலுக்கட்டாயமாக சில வழக்குகளை வச்சுக்கிட்டு மிரட்டுன்ற தொழிலை சொல்லலை. இயல்பாகவே இவர் சிக்கிக்கிட்டார். கரூர் வழக்கு, இன்னும் இவர் மனித புனிதத்துவ பரிசுத்த ஆவின்னு சொல்கிறார் இல்லையா? இவருடைய பழைய படங்களில் இவர் என்ன சம்பளம் வாங்கினார், எவ்வளோ கருப்பு வாங்கினார், எவ்வளோ ஒயிட்டில் வாங்கினாருங்கிற விவரங்களெல்லாம் இந்நேரம் எடுத்து வச்சுருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு தயாரிப்பாளருக்கு லேசாக ஒரு நோட்டீஸ் கொடுத்தாலே போதும், ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது ஃப்ளாஷ் ஆனதுக்கப்புறம் இவருடைய பரிசுத்த ஆவி இமேஜ் காலியாயிரும் இல்லையா? அப்போ அவர் ஸ்பாய்லராக மாறினார்னா பரிசுத்த ஆவி இமேஜை காலி பண்ணுறது தான் என்டிஏவுடைய பிளானில் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.